கர்த்தாவே ஆராதனையாக மாத்திரமல்ல, எங்களுக்கு வாக்குத்தத்த ஆராதனையாகவும் நீங்க கர்த்தாவே ஆண்டவரை இரட்டிப்பான ஒரு நன்மைகளோடு கூட இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த நாளிலே நாங்கள் கேட்க போகிற செய்தி வாக்குத்தத்தத்தோடு கூட கர்த்தாவே எங்களை பலப்படுத்த போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திற்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா என்று எழுந்திருக்கிறது. ஆமென். பழுதாய் போனவைகளை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்த போகிறார். ஆமென். இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். அல்லேலூயா. பழுதாய் போனவைகள். ஆமென். பழுதாய் போனவைகள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது சில காரியங்கள் நாம் முயற்சி செய்து நாம் அதற்காக நாம் செயல்படுத்த திட்டமிட்டு நாம் தீர்மானித்து அந்த காரியங்கள் அது நிறைவேறாத போது நாம் சோர்ந்து போகிறோம். அல்லேலூயா. அந்த காரியத்தை அப்படியே நாம் என்ன பண்றோம்? கிடப்பிலே போடுகிறோம். அந்த செயல்களை நாம் கிடப்பிலே போடுகிறோம். இனி இதை என்னால் என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. இனி என்னால இந்த முயற்சி செயல்படுத்த முடியாது. இனி என்னால் இது ஆகாது, இதை செய்கிறதற்கு இனி என்னாலே கூடாது என்று சொல்லி நாம் எந்த காரியத்தை அதை நாம் அப்படியே கிடப்பிலே போட்டு இனி இது முடியாது என்று சொல்லி அந்த காரியத்தை விட்டுவிட்டோமோ, அது காலங்கள் கடந்து போய் கிடக்கிறதோ, ஆனால் நிறைவேறவில்லை. காலங்கள் மாத்திரம் என்ன செய்கிறது? கடந்து போய் கொண்டிருக்கிறது, பழுதாய் போய் கொண்டிருக்கிறது. நிறைவேற வேண்டிய காரியம், நடக்க வேண்டிய காரியம் அது அப்படி என்ன செய்கிறது? பழுதாய் போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி. அல்லேலூயா. நாம தூக்கி போட்டுட்டோம், இனி முடியாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த காரியத்தை நாம விட்டுட்டோம். கர்த்தர் எடுத்து தூசு தட்டுறாரு. அல்லேலூயா. பழைய ஃபைல் எல்லாம் என்ன பண்றாரு? இப்ப எடுத்து கர்த்தர் தூசு தட்டுகிறார். அல்லேலூயா. எத்தனை வருடம் நாம் முயற்சித்து 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 தோற்று போய் முடியவில்லை என்று சொல்லி நாம் அந்த காரியத்தை நாம் கிடப்பிலே போட்டு விட்டோமோ, முடியவில்லை என்று சொல்லி அதை ஓரங்கட்டி விட்டோமோ, கர்த்தர் அதை இப்ப கையில எடுத்துட்டாரு. அல்லேலூயா. அந்த காரியத்தை அவர் கையிலே எடுத்து அதை என்ன செய்கிறாரா? அவர் மறுபடியும், இந்த வார்த்தையை தான் நம்ம கவனிக்கணும், அதை மறுபடியும். அல்லேலூயா. நாம முடியலன்னு சொல்லி நாம விட்டதை அவர் என்ன செய்கிறார்? மறுபடியுமாய் அவர் கையிலே எடுக்கிறார். அல்லேலூயா. திரும்பவுமாய் அவர் கையிலே எடுக்கிறார். திரும்பவுமாய் அவர் அதை செயல்படுத்த போகிறார். திரும்பவுமாய் அந்த காரியத்தை அவர் மகிமையாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. மறுபடியும் சீர்படுத்தி. அல்லேலூயா. முன்னாடி அது எப்படி இருந்துச்சு? சீரில்லாம இருந்ததாம். நான் முயற்சி பண்ணுவது அது எப்படி இருந்தது? பல பிரச்சனைகளை கொடுத்தது, பல நெருக்கடிகளை கொடுத்தது, பல சூழ்நிலைகளை கொடுத்தது. அதனால நம்ம விட்டுட்டோம். அல்லேலூயா. நமக்கு நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் போராட்டங்கள் வந்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த காரியத்துல நாம் முயற்சி எடுக்காமல் நாம் விட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், உயர்வா இருக்கலாம், வீடா இருக்கலாம், எதுவோ எந்த காரியமோ ஆண்டவர் எந்த காரியத்தை ஆண்டவர் முன்னிறுத்திருக்கிறாரோ அதை நாம செயல்படுத்தும் பொழுது அது எப்படி இருந்தது? பல போராட்டங்கள், பல நெருக்கடிகள், பல பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு உண்டாகிறதா இருக்கும்போது நம்ம என்ன ஆயிட்டோம்?
சோர்ந்து போய் இனி இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன், இனி என்னால இது முடியாது, இனி என்னால் ஆகாது அப்படின்னு சொல்லி நாம் எந்த காரியத்தை நாம் அதை அப்படியே போட்டு விட்டோமோ கர்த்தர் என்ன பண்றாரா, அதை மறுபடியும் சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. முன்னாடி இருந்தபடியில கர்த்தர் இப்பொழுது செய்வது எப்படி செய்யறான்னு சொன்னாத சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த காரியத்தை அவர் சீராய் பொழுது செயல்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஏன்னா அதுக்காக நாம ரொம்ப முயற்சி எடுத்தோம் இல்லையா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் இல்லையா, ரொம்ப பிரயாசம், ரொம்ப அவமானம், ரொம்ப நெருக்கடிகள் எல்லாம் நம்ம சந்திச்சோம், நிறைய இழப்புகளை கூட சந்திச்சிருக்கலாம் இல்லையா. இதை ஆண்டவர் என்ன செய்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த காரியங்களை கர்த்தர் பார்த்து அவர் இப்பொழுது செய்வது எப்படி இருக்கு தெரியுமா, அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே அழகா போயிட்டே இருக்க போகுது. அல்லேலூயா. நாம முன்பு நாம் செயல்படுத்தும் பொழுது இந்த தடைகளை கர்த்தர் என்ன செய்ய போகிறார், அவை எல்லாவற்றையும் மாற்றி அதை சீராய் நடத்த போகிறார். அல்லேலூயா. சீர்படுத்தி அதை செம்மையாக நிறுத்துவேன். அல்லேலூயா. சீர்படுத்தி எப்படி நிறுத்த போறாரா, செம்மையாய் நிறுத்துவேன். அல்லேலூயா. சரியா நிறுத்த போறேன். பர்ஃபெக்ட். எப்படி நிறுத்த போறாரு, பர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்க போகிறார். அல்லேலூயா. விசுவாசிப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்றதை செம்மையாய் நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் இந்த வேளையிலே அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நமக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர் அவர். அல்லேலூயா. நமக்காய் யாவையும் செய்ய வல்லவர் அவர். நாம நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்முடைய நம்பிக்கை வைக்கல. அல்லேலூயா. நம் நம்பிக்கை வைத்திருக்கிறது ஒரு அசைக்க முடியாத ஒரு கண்மலையின் மேல. அல்லேலூயா. ஒரு அஸ்திவாரத்தின் மேல. அல்லேலூயா. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் மேல நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாளும் ஒருபோதும் எந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுறது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தவே வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்வோம், அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, பழுதாய் போன காரியம் ஆண்டவர் என்னால முடியல, நான் விட்டுட்டேன்பா, நான் முயற்சித்தேன், என்னால முடியல, நான் என்ன பண்ணிட்டேன், அதை விட்டுட்டேன். ஆனால் பழுதாய் போனவைகளை மறுபடியும் நீங்க என்ன பண்ண போறீங்க, சீர்படுத்த போறீங்க. அல்லேலூயா. அந்த காரியத்தை நீங்க முதல்ல என்ன பண்ண, ஆண்டவர் என்ன பண்ண போறார், அந்த காரியத்தை சீர்படுத்த போறார். எங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன காரியம் இருக்கோ அதெல்லாம் முதல்ல என்ன பண்ண போறாரு, ஒடசல் இதெல்லாம் என்ன பண்ண போறாரு, முதல்ல சீர்படுத்த போறாரு. சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்த போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் செவ்வையான ஒரு காரியத்தை நமக்காக அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பழுதாய் போனவைகள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இங்கே பழுதாய் போன சூழ்நிலைகள், விட்டு போன காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வேளையிலே செயல்படுத்த போகிறார். இங்கே அந்த வசனத்தின் முன்பு நம்ம பார்க்கும் பொழுது இங்கே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதை நாம் ஆதாரமாய் வைத்து பார்க்கும் பொழுது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை வேதத்துல எப்படி ஆண்டவர் எடுப்பித்து அதை சீர்படுத்தினார். அல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் எப்படியாய் சீர்படுத்தினார் சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணி இருந்தார். அல்லேலூயா. தாவீதின் அந்த ராஜ்யத்தை, தாவீதின் சிங்காசனத்தை நான் என்ன பண்ணுவேன், எப்பொழுதும் நிலை நிறுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருந்தார், வாக்கு பண்ணி இருந்தார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் தம்முடைய வார்த்தையை மாற்ற மாட்டார். தம்முடைய வார்த்தையிலே அவர் உண்மை உள்ளவர். அப்படிப்பட்ட தேவன் அந்த வார்த்தையை அவர் அதை மாற்றக்கூடியவரா இல்ல. ஆனால் மனிதர்கள் என்ன செய்தார், அவருடைய செயல்களாலே அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற முடியாதபடிக்கு காணப்பட்டார்கள். காரணம், தாவீது நிமித்தமாய் கர்த்தர் ஆணையிட்டார், அதை சாலமோனுக்கு நிறைவேற்றும் என்று சொன்னார். ஆனால் சாலமோன் காலத்திலேயே அதை சாலமோன் என்ன செய்யல, செயல்படுத்தல. முழுவதுமாய் ஆண்டவர் தொடங்கினார், ஒழுங்காதான் தொடங்கினாரு சாலமோன், தாவீதை போல ஒழுங்காதான் தொடங்கினாரு. ஆனா முடிவு என்ன பண்ணல, சரியாய் சாலமோன் முடிக்கவில்லை. தாவீதை போல சாலமோன் கர்த்தருக்கு முன்பாக பயந்து உண்மையாய் அவர் தன்னுடைய ஓட்டத்தை அவர் முடிக்கவில்லை. அப்பவே கர்த்தருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையிலே ஆனா வாக்கு பண்ணிட்டார் இல்லையா. அதனால அடுத்த சந்ததிக்கு என்ன பண்றாரு, அந்த சிங்காசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ரெகோபயாம் என்ற அவருடைய மகன், தாவீதின் மகனுக்கு அந்த சிங்காசனத்தை கொடுத்து அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் இந்த ரெகோபயாம்
தாவீது முழுமையாய் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருந்தாரு. சாலமோன் முடிவு வரைக்கும் இல்ல. ஆனா ரெகொபெயாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அடுத்தடுத்த சந்ததி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சூழ்நிலையில கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்தத்தை அவன் நிறைவேற்ற அவர் சரியா உறுதியா தான் இருக்கிறார். ஆனால் அந்த சந்ததிகள் என்ன செய்கிறது? அதை விட்டு வழி விலகி போகிறது. அப்ப ரெகொபெயாம் முழுமையாகவே கர்த்தரை சார்ந்திருக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை கேட்கவில்லை. கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆட்சி அவர் செய்யவில்லை. அப்போதான் ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னால், அந்த 12ல 11 கோத்திரத்தின் ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம். லேவி என்ற கோத்திரம் ஆசாரிய கோத்திரம். லேவி என்பது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறபடினால அந்த ஒரு கோத்திரத்தை எந்த மனுஷனுமே ஆள முடியாது. கர்த்தருக்காக அவர்கள் நிற்கிறபடினாலே அவர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறது. இந்த 11 கோத்திரம், இந்த 11 கோத்திரத்தையும் இவர்கள் கையில் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் அதை அவன் சரியாய் செயல்படுத்தாதபடினால ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? இதுல 10 எடுத்து அவருடைய வேலைக்காரங்கிட்ட கொடுத்துட்டார். அல்லேலூயா. தாவீதுடைய சாலமோனுடைய வேலைக்காரன். சாலமோன் காலத்திலேயே அவன் இருந்தான். சாலமோன் காலத்திலே இருந்த அந்த வேலைக்காரனிடத்திலே கர்த்தர் செய்கிறார், அந்த ராஜ்யத்தை அவர் கொடுத்து விடுகிறார். அல்லேலூயா. அப்போ சாலமோன் காலத்திலே அதற்கான ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. சாலமோன் காலத்திலே என்ன, சாலமோன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ண, சாலமோன் காலத்திலேயே அந்த அஷ்ஷூரன்ஸ் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. சாலமோனுக்கு தெரிஞ்சது என்ன பண்ணாரு? அவனை கொல்ல திட்டமிடும் போது அவன் என்ன பண்ணான்? யெரொபெயாம் என்ற வேலைக்காரன் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் ரெகொபெயாம் என்ற சாலமோனுடைய மகன் என்ன செய்கிறான்? நான் எதற்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறேன்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரம். அல்லேலூயா. தாவீதுக்கு கர்த்தர் ஆணையிட்டார். ஆனால் சந்ததி என்ன பண்ணல? அதை காத்துக்கொள்ளவில்லை. அப்போ இந்த ரெகொபெயாம் அதை டோட்டலாவே அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடினால ஆண்டவர் சொன்ன பிரகாரமாய் இந்த 10 ராஜ்யத்தை, இந்த 10 கோத்திரங்களுடைய அந்த ராஜ்யத்தை யாருக்கு கொடுத்துறாரு? இந்த யெரொபெயாம் என்ற சாலமோனுடைய வேலைக்காரனுடைய கரத்திலே ஆண்டவர் ஒப்படைத்து விட்டார். இப்ப ஆனா ஒண்ணுதான் அவர் என்ன செய்திருக்கிறார்? செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது என்று சொல்லி இன்னைக்கு நேத்துல யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. யாக்கோபே கடைசியாய் அவர் மரிக்கும் பொழுது தன்னுடைய எல்லா 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு என்ன பண்றாரு? அவர் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது இந்த யூதாவுக்கு ஆண்டவர் சொன்னது, யாக்கோபின் மூலமாய் சொன்ன ஆசீர்வாதம் என்னது? செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை அவர் யாக்கோபுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த யாக்கோபின் மூலமாய் அந்த ஆசீர்வாதம் வந்தபடினாலே இங்கே அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரா? அவர் நிறைவேற்ற வல்லவராயிருந்தார். அதனால வாசிங்க 49:9 வசனத்துல இருந்து ஆதியாகமம் 49:9 இருந்து வாசிங்க. ஆமென். யூதா யாரு? இயேசு கிறிஸ்து இருக்கிற, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த கோத்திரம். அல்லேலூயா. அதனால இங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சேருவார்கள். ஏனென்றால் அவன் யூதா கோத்திரம். ஹல்லேலூயா. யூதா கோத்திரத்தின் சிங்கமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை எங்க சொல்லி இருக்கிறாரு? வேதத்தின் முதல் புத்தகம் ஆதியாகமம். அதிலே அந்த சந்ததியுடைய தகப்பனாய் இருக்கக்கூடிய இஸ்ரவேலா இருக்கக்கூடிய யாக்கோபு தன்னுடைய அந்த மறைய போகிற அந்த கடைசி அந்த நாட்களிலே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மனுஷன் பேசுற அந்த கடைசி வார்த்தை என்ன, கடைசி என்ன சொன்னாரு அதெல்லாம் சொல்லுவாங்க.
ஒருத்தர் மறைக்கிற கடைசி என்ன பேசிட்டு இறந்தாரு சொல்லுவாங்கல்ல, அந்த கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அப்போ இவர் மறிக்க போகிறோம் என்று தெரியும் பொழுது தன்னுடைய 12 பிள்ளைகளை தன்னுடைய அந்த கட்டிலை சுற்றி என்ன செய்கிறார்? அவர்களை வரவழைக்கிறார். ஒவ்வொருவரும் தலையில கையை வச்சு என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கும் போது யூதாவை குறித்து சொன்ன வார்த்தை என்ன? செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாவீது யூதாவின் வம்சம், தாவீது மூலமா கர்த்தரை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்து விட்டார். அந்த சித்தத்தை ஆண்டவர் என்ன செய்யணும்? எப்படியாக நிறைவேற்ற வேண்டும். ஆனால் சித்தத்தை யார் இடம் கொடுக்கல? சித்தத்துக்கு யார் இடம் கொடுக்கல? தாவீதின் தலைமுறைகள் இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஆனா கர்த்தர் யாரு? கர்த்தர் யாரு? சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. வாக்குரைத்தவர், வாக்குமாறாதவர், தாம் சொன்னதை எப்படியாகவும் நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. ஆனா மனுஷன் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. பல வேளைகளிலே கர்த்தர் நமக்காக சொன்னதை நிறைவேற்ற அவர் சித்தம் வைத்திருப்பார், அவர் விரும்புவார். ஆனால் பாத்தீங்கன்னா நாம அதற்கு என்ன செய்யணுமா? இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு நாம் அதற்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சில காலகட்டங்கள் வாக்குத்தத்தம் அவர் செய்ய நினைத்ததை அவர் நிறைவேற்றுகிறதற்கு கொஞ்சம் டைம் கேட்பார். அல்லேலூயா. ஆனால் நமக்கு என்ன செய்யணும்? அந்த டைம் உள்ள நமக்கு என்ன செய்யணும்? நாம நினைத்த நேரத்துக்குள்ள அது நடந்துடணும். ஏன்னா நம்ம இப்ப இன்ஸ்டன்டான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா? நமக்கு எல்லாமே ஃபாஸ்டா நடந்தாதான் நமக்கு ஒரு சந்தோஷம். அதனால நாம் கர்த்தரிடத்துல என்ன பண்றோம்? அநேக காரியங்களை இன்ஸ்டன்டா எனக்கு இன்னைக்கே செஞ்சிடணும், இப்பவே செஞ்சிடணும், உடனே செஞ்சிடணும், நான் நடக்கிறபடி நான் எதிர்பார்க்கிறபடி செஞ்சிடணும். இது நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் கர்த்தர் காலங்கள் கணிகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றார். அப்ப நாம அந்த காரியங்களை கனிய விடாதபடி நாம் அதற்கான முயற்சிகளை செய்யும் பொழுது அதனுடைய செயல்பாடுகளை செய்யும். கர்த்தர் நமக்காக வைத்த அந்த சித்தத்தின் செயல்பாடுகள் என்ன செய்கிறது சொன்னால் அது மாறுபடுகிறது. அவர் நிர்ணயித்த பிரகாரமாய் அது நடக்கிறது இல்லை. அப்போ அவர் செய்ய நினைத்தது ஒன்று, நாம் திட்டமிட்டு செய்கிறது ஒன்றா இருக்கிறது. அதனாலதான் தேவன் நிர்ணயித்தபடியா இந்த காரியங்கள் நமக்கு செயல்படாதனால நாமும் செயல்படுத்த திட்டமிட்டதை சரியாய் செய்ய முடியாதபடி நம் கர்த்தரும் எனக்கு சரியா செய்யலன்னு சொல்லி அதுல என்ன ஆயிடுது? நம் கர்த்தரையும் குறை சொல்லுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் வந்து விடுகிறோம். அப்ப இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த கோத்திரத்தை, அந்த யூதா கோத்திரத்தை அவர் நேர்த்தியாய் நடத்த வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் அந்த சந்ததி என்ன செய்ய மாட்டேங்குது? தேவ சித்தத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். தாவீதை போல தாவீது எல்லாவற்றுக்கும் கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்பார். விழுந்தாலும் கேட்பாரு, எழுந்தாலும் கேட்பாரு, எல்லா சூழ்நிலையும் கேட்பார். எல்லா நெருக்கடியிலும் ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாம அவர் எதையுமே செய்ய மாட்டார். ஆனா தாவீதின் சந்ததி அப்படி இல்லை. எல்லாவற்றையும் அவங்க கர்த்தருடைய விருப்பம் இல்லாமல், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல், கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் அவர்கள் தன்னிச்சையாய் செயல்படுத்துவதாய் இருந்தார். அந்த காரியத்தின் நிமித்தமாய் அவர்கள் கர்த்தர் நிர்ணயித்தபடியாய் அவர்கள் தன்னுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியல? நிலைநிறுத்த முடியல. அதனால 11 கோத்திரத்தை ஆள வேண்டியவர்கள் ஒரே ஒரு கோத்திரத்தை கையில வச்சிருந்தாங்க. ஹல்லேலூயா. யூதா என்ற கோத்திரத்தை மாத்திரமே கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் அவர்கள் கொண்டு வந்தார். அது கூட கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வாக்கு பண்ணதுனால, செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணதுனால இது அப்படியே என்ன செய்யுது? ஜெனரேஷனா ஒவ்வொரு சந்ததியாய் வந்தது. ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கும் மேல அவங்க என்ன பண்ணல? அந்த ஒரு ராஜ்யத்தை கூட அவர்கள் காப்பாற்றுகிறதற்கு கர்த்தருக்கு அவங்க என்ன செய்யல? கர்த்தர் சொன்னபடியாய் அவங்க வார்த்தைகளை என்ன பண்ணல? கர்த்தருடைய வார்த்தையின்படியா அவங்க செயல்படவில்லை. அதனால் தாவீதின் கூடாரம் என்ன செய்ததா? விழுந்து போனது. தாவீதின் ராஜ்யம் விழுந்து போனது. அதனால்தான் யோசேப்பு என்ற மனிதன் அந்த சந்ததியில தாவீதின் வம்சம். அவரை என்ன பண்ணிருக்கணும்? ஒரு ராஜ்யத்தை ஆண்டு இருக்கணும்ல. அப்படி பார்த்தா யோசேப்பு யாரு? மரியாளினுடைய கணவர், ஏசப்பாவுடைய வளர்ப்பு தகப்பன். அப்ப அந்த சந்ததி ஆண்டவர் அந்த யோசேப்புடைய சந்ததியிலே பரிசுத்த ஆவியின் மூலமாய்
யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட மரியாள், அந்த மரியாளுடைய கர்ப்பத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்ததினாலே இவர் மரியாளுக்கு நியமிக்கப்பட்டவரா இருந்தவனால அந்த சந்ததிக்கு அது உலகத்தின் பிரகாரமாய் ஆண்டவர் செய்கிறார், யூதா சந்ததி என்று சொல்லி ஆண்டவர் அதை நிர்ணயித்தார். அப்ப இந்த சந்ததி, அப்போ யோசேப்பு சொல்லப்பட்ட பிரகாரமா என்னவா இருந்திருக்கணும்? யோசேப்பு ஒரு ராஜாவா தானே இருந்திருக்கணும். ஆனால் என்ன செய்ய முடியல? மூதாதையர் செய்த தவறு, யோசேப்பு ஒரு தச்சனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. தாவீதின் சந்ததியா இருக்கக்கூடிய யோசேப்பு ஒரு தச்சனாய் காணப்பட்டார். அந்த தாவீதுடைய அரசாட்சி என்னாச்சு? விழுந்து போனது. பல ராஜ்யங்கள் வந்தது, இவர்களை அடிமைகளாய் கொண்டு போனது, பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போனதுனால அவர்களுடைய ராஜ்யம் வந்ததுனால இங்கே யூதாவின் ராஜ்யம் விழுந்து போனது, தாவீதின் கூடாரம் விழுந்து போனது. ஆனால் கர்த்தர் சொன்னதுதான். அல்லேலூயா. எப்படி ஆகிலும் சந்ததிகள் மாறினாலும் அதை தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்றால் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணிட்டார். ஆண்டவர் அப்பதான் யோசிச்சார், இந்த மனுஷங்க கிட்ட நான் வாக்குத்தத்தம் பண்ணின இந்த ராஜ்யத்தை கொடுத்தா இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ராஜ்யத்தை விழ வச்சிருவாங்க. அதனால நான் என் பிள்ளையை நான் என்ன பண்ண போறேன்? நானே ஆண்டவர் மனித உருவாய் மகனாய் பிறக்கிறார். அல்லேலூயா. அவர் பிள்ளையாய் பிறக்கிறார், ஒரு குழந்தையாய் பிறக்கிறார். இந்த பூமியிலே அந்த யூதா என்ற அந்த கூடாரத்தை, அல்லேலூயா, தாவீதின் கூடாரத்தை, யூதா என்ற ராஜ்யத்தை யூத கோத்திரத்திலே பிறந்து இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் நிலைநிறுத்துகிறார். அல்லேலூயா. செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை. ஏன்னா அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு சொல்லுகிற காரியம், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரா? சூழ்நிலைகள் மாறுகிறதா? காரியங்கள் முரண்பாடா இருக்கிறதா? கவலைப்படாதீங்க, காத்திருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறவே மாட்டார். அல்லேலூயா. அவர் தாம் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை மட்டும் பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா. போன வருஷம் வாக்குத்தத்தம், முந்தின வருஷம் வாக்குத்தத்தம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, தூக்கி போட்டலாம், கிடையாது. எத்தனை வாக்குத்தத்தம் பைபிள்ல இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. அதை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை பிடித்துக் கொள்ள வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும். வாக்குத்தத்தங்களை நீங்க ஒரு நாள் அதை வீணாக்கிடாதீங்க. சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. காலங்கள் மாறலாம், கர்த்தருடைய வார்த்தை மாறாது. அல்லேலூயா. சூழ்நிலை மாறலாம், கர்த்தர் மாற மாட்டார். அவன் தாம் சொன்னதை எப்படியும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. யூத ராஜ சிங்கமாய், அதனால்தான் முன்னாடியே சொல்றார், ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். அல்லேலூயா. செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது. ஜனங்கள் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தேவகுமாரன் உலகத்தில் வரப்போகிறார். அவர் தாவீதின் சிங்காசனத்தை, தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்த போகிறார் சொல்லி அன்னைக்கே அங்கே யாக்கோபு மூலமாய் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார். செங்கோல் இன்னைக்கு வரைக்கும் யூதாவை விட்டு நீங்காதபடி கர்த்தர் பரலோகத்துல, அல்லேலூயா, நித்திய நித்திய காலமாய் ஆளுகிற யூத ராஜசிங்கமாய் இயேசு கிறிஸ்து நம்மை நித்திய நித்திய காலமாய் ஆளப்போகிறார். அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. அவர் ராஜ்யத்துக்கு எண்டு யாருமே போட முடியாது. அல்லேலூயா. ராஜ்யங்கள் பூமியில மாறும், மனுஷனுடைய ராஜ்யங்கள் மாறும், ஆனால் கர்த்தருடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம், யூதாவின் ராஜ்யம் என்னைக்குமே மாறாது. அல்லேலூயா. நாம் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கும் பொழுது அது இந்த அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17 தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. அங்கே அந்த வசனம் நிறைவேறுவதாக சொல்லப்பட்டது. ஏன்னா ஏசப்பா அப்போஸ்தலர்ல சொல்லும் போதெல்லாம் ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு? பறந்துட்டாரு. யூத ராஜசிங்கமாய் அவர் ஜெயம் எடுத்து விட்டார். இது அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டது. இங்கே ஆமோஸ்ல சொல்லும்போது அது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தையை நாம் வாசிப்போம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11-12. சகல ஜாதிகளிலும் வசமாக்கி கொள்வதற்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து அதில் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாப்பொருளை சீர்படுத்தி குடும்ப நாட்களில் இருந்து கொள்ள அதை ஸ்தாபிக்கிறது. இது செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்த பேஜை வச்சுக்கிட்டு அப்போஸ்தலர் 15-17 வாசிங்க. நம்ம வாக்குத்தத்த வசனத்தை அந்த பேஜ் அப்படியே வச்சுக்கிட்டு அப்போஸ்தலர் 15-17 வாசிங்க.
ஹல்லேலூயா. அந்நாளிலே எந்நாளிலே அவர் வந்து இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் எழுதப்படும் போதெல்லாம் ராஜ்யம் விழுந்து விட்டது. தாவீதின் கூடாரம், அதாவது தாவீதின் ராஜ்யம் என்பதுதான் தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்படும். தாவீதின் ராஜ்யம் விழுந்து விட்டது. ஆனால் அந்நாளிலே யூத ராஜசீகமாய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்று சொல்லி இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முன்கூட்டி சொல்லப்பட்டது. அந்நாளிலே அவர் வரும்பொழுது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. எப்படியாய் தாவீதுக்கு நான் கொடுத்தேனோ அதை போலவே நான் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்ன வார்த்தையை இங்கே அப்போஸ்தலர் 15:17 நாம் வாசிக்கும் பொழுது, நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து, ஹல்லேலூயா, திரும்ப வந்து இயேசு கிறிஸ்து திரும்பவுமாய் அவர் வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த விழுந்து போன கூடாரத்தை என்ன பண்ணாரா? அவர் நிலைநிறுத்தினார், நிலைநிறுத்திக் கொண்டே இருக்கிறார், எப்பொழுதும் நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. அப்ப அங்க ஆமோஸ்ல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை, ராஜ்யம் விழுந்து போனது என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் என்ன செய்தார்? இங்கே அப்போஸ்தலர் 15:17 அந்த தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப வந்து அதை நிலைநிறுத்துவார் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:10 நாம் எப்படியாய் வாசிக்கிறோம்? 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம், ஹல்லேலூயா, என்னது கொஞ்ச காலம், இந்த ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம், அந்த வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு அதுக்குள்ள நமக்கு சந்திக்கிற பிரச்சனைகள் கொஞ்ச காலம், போராட்டங்கள் கொஞ்ச காலம், பாடுகள் கொஞ்ச காலம், காத்திருப்பு கொஞ்ச காலம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு, எந்த மகிமை? முடிவில்லாத மகிமைக்கு அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஹல்லேலூயா, என்ன பண்ண போறாரா? சீர்படுத்தி. அப்ப நமக்கு சில காரியங்களை அவர் சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். வாக்குத்தத்தம் அதென்ன சொன்னுச்சு? ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அந்த 15:17 வாசிச்சோம். அப்போஸ்தலர் 15:17 நம்முடைய அந்த வாக்குத்தத்தத்திலே நாம் வாசித்தோம். அந்த பகுதியை மாத்திரம் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு நமக்கு? அப்போஸ்தலர் 15:17 அந்த பகுதி மாத்திரம் சீர்படுத்தின்ற அந்த வாக்குத்தத்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ண வார்த்தையை வாசிங்க. பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன். ஹல்லேலூயா. மறுபடியும் சீர்படுத்தி. இங்கே 1 பேதுருவில் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறது? 1 பேதுரு 5:10 நம்மை அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஹல்லேலூயா, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்ய போகிறாரா? முதல்ல சீர்படுத்த போறாரா? ஹல்லேலூயா. பழுதானவைகளை என்ன பண்ண போறாரு? முதல்ல கொஞ்சம் காலமாச்சு இல்லையா, அதனால கொஞ்சம் காரியங்களை என்ன செய்திருக்கும், கிடப்புல போட்டு டேமேஜ் ஆயிருக்கும் இல்லையா. இப்ப அந்த டேமேஜ்ல என்ன பண்ண போறாரு? ஆண்டவர் சீர்படுத்த போறாரு. ஹல்லேலூயா. டேமேஜ் ஆன உறவுங்க, டேமேஜ் ஆன சூழ்நிலைங்க, டேமேஜ் ஆன காரியங்க, இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறாரு? முதல்ல சீர்படுத்தும். ஹல்லேலூயா. அப்படியே எடுத்து பண்ண முடியுமா?
முடியாது, கொஞ்சம் சீராகும். அப்போ முதல்ல ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? சீர்படுத்தி அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாரா? ஸ்திரப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தின பிறகு அதை ஸ்ட்ராங் பண்ண போகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உறுதிப்படுத்த போகிறார். அதற்கு பிறகாக பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக நிலை நிறுத்த, அதுக்கு மேல யார் நினைச்சாலும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நமக்காய் அவர் செய்ய நினைத்தது நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் கிடைக்கும், நிச்சயமாய் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த வார்த்தையை இன்னைக்கு கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. ஆமென் 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 என்று சொல்லி நீங்க சொல்லிட்டே இருங்க, உள்ளத்துல சொல்லிட்டே இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் எதை நீங்க கிடப்புல போட்டீங்களோ, எது முடியாது என்று சொல்லி விட்டீங்களோ, எது என்னால இயலாது என்று சொன்னீங்களோ, கர்த்தர் இன்றைக்கு அந்த காரியங்களை கையில எடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காரியங்களை அவர் கையில எடுக்கிறார். அவர் இன்றைக்கு அந்த காரியத்தை செயல்படுத்த அவர் தீர்மானிச்சிட்டார். அவர் டிசைட் பண்ணிட்டார். இனி யாருமே தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இனி யார் நினைச்சாலும் அவர் டிசைட் பண்ணதை தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சகலத்தை செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் என்ன பண்ணாது? தடைப்படாது. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமா, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியமா இருக்கட்டும், ஹல்லேலூயா, நம்முடைய காரியங்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? இன்றைக்கு அவர் கையில எடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய கரத்திலே எடுத்து விட்டார். ஆமென். 3 தடவை சொல்லுமா? ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய காரியத்தை அவர் கரத்திலே எடுத்துட்டார். நம்முடைய ஃபைலை எடுத்துட்டார் கையில. ஹல்லேலூயா. நம்முடைய காரியத்தை அவர் கையில எடுத்துட்டார். இனி எதுவுமே என்ன பண்ணாது? தடைப்படாது. ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படியாய் அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. கடைசி இந்த வசனத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:17. ஹல்லேலூயா. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை. ஹல்லேலூயா. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, ஆமென், நாம இன்னும் என்ன பண்ணல? அத பெற்றுக்கொள்ளல. ஹல்லேலூயா. காணப்படுகிறவைகளை அல்ல, நம்முடைய கரத்துல வச்சுக்கிட்டு நம்ம விசுவாசிக்கல இல்லையா? நம்ம பெற்றுக்கொண்டா விசுவாசிக்கிறோம்? இல்ல, இன்னும் காணவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். ஹல்லேலூயா. இது எப்படிப்பட்டதா? நமக்கு இப்போ ஐயோ அம்மா என்னால தாங்க முடியலையே, எப்ப இதை கடப்பேன், எப்ப இந்த சூழ்நிலை எனக்கு மாறும்னு நமக்கு எப்படி இருக்குது? இது பெரிய பாரம் போல நமக்கு தோணுது இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த நமக்கு வரக்கூடிய அந்த மகிமை, அதிகமான கன மகிமை நமக்கு கிடைக்கும் போது இது எப்படி இருக்குமா? நம்ம இன்னைக்கு ஐயோ அம்மா முடியலன்ற அது எப்படி இருக்குமா? ரொம்ப லேசானதா தோணுமா? ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர் மகிமையாக இருக்க போகிறார். ஹல்லேலூயா. இது இந்த பூமிக்கு மாத்திரமல்ல, இது அப்படியே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நாம் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த பூமியில நமக்கு காரியங்கள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, அநேக சூழ்நிலைகளை நம்மை நிலைநிறுத்த வேண்டி இருக்கிறது, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கு, நம்முடைய வாழ்க்கையை ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டி இருக்கு, இதெல்லாம் இருக்குதான். ஆனாலும் நாம் இதை குறித்தல்ல, காணப்படாத ஒன்று நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நாம் படுகிற பிரயாசங்கள், பாடுகள், வேதனைகள், நெருக்கடிகள், சோதனைகள் எல்லாம் எப்படி இருக்குமா? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு ஒண்ணு போனுச்சுன்னா இன்னொன்னு வந்துட்டு தான் இருக்கும் இல்லையா? இது மனுஷ வாழ்க்கை. மனுஷ வாழ்க்கையில நம்ம ஒரு காரியத்தை முடிச்சுட்டோம், பாடா நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? அடுத்த தேவை வருது, அடுத்த சூழ்நிலை வருது, அடுத்த இன்னொரு பெட்டிஷன் ஆண்டுகிட்ட போடுறோமா இல்லையா? இருக்கு. அப்ப என்ன ஆகுது? இது நமக்கு முடிவில்லாதது. ஆனால் நமக்கு அங்க என்ன பண்ண தெரியுமா?
அது நித்திய கன மகிமை. ஹல்லேலூயா. முடிவில்லாத ஒரு நன்மை நமக்கு என்ன செய்கிறதா? முடிவில்லாத திருப்தியான ஒரு மகிமை. ஹல்லேலூயா. திருப்தியான ஒரு சந்தோஷம், திருப்தியான ஒரு காரியம் நமக்காக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. முடிவில்லாத ஒரு நன்மை கர்த்தர் நமக்காக அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மிக அதிகமான நித்திய கனமகிமையை நமக்கு என்ன செய்ய போகிறது? உண்டாக்க போகிறது. ஹல்லேலூயா. ஒரு நித்திய கனமகிமை கர்த்தர் நமக்கு அங்கே வச்சிருக்கிறார். அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு என்பது ஆண்டவரிடத்துல இங்க மாத்திரம் நம்ம வைக்க கூடாது. ஹல்லேலூயா. இங்க நம்ம வாழ்றதுக்கு மாத்திரம், இங்க நன்மை அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம் நம்ம வைக்க கூடாது. இங்க நம்ம ஆசீர்வதிப்பார், நன்மை கொடுப்பார். அதனால நம்ம இங்க இருக்கிற அந்த காரியத்துக்கு மாத்திரம் நாம் திருப்தி அடையாதபடி நமக்கு முடிவில்லாத அந்த நன்மை, அது மிக அதிகமான கனமகிமை என்ன பண்ணுமா? முடிவில்லாத நன்மை நமக்கு கொடுக்க போறது. ஹல்லேலூயா. முடிவில்லாத சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க போகுது. அப்ப நம்ம எதிர்பார்ப்பு இந்த பூமிக்குரியதாய் மாத்திரம் நம்ம கர்த்தரிடத்துல வைக்க கூடாது. ஹல்லேலூயா. நம்ம அதுக்கு மிஞ்சின ஒரு மேன்மை நமக்காக இருக்கிறதுன்னு சொல்லி நாம் அதை குறித்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் இந்த வேளையில எந்த காரியத்துக்காக நாம் சோர்ந்து போயிருக்கிறோமோ அதை கர்த்தர் நிச்சயமாய் அந்த சூழ்நிலைகளை நமக்கு மாற்ற போகிறார். நமக்காக எல்லாவற்றையும் செயல்படுத்த போகிறார். அன்றைக்கு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியாய் அவர் நிலைநிறுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பழுதாய் போன, முடியவில்லை என்று சொல்லி சோர்ந்து போன நம்முடைய காரியங்களை கர்த்தர் நிலைநிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு வாய்க்க பண்ண போகிறார், நமக்கு நன்மையாய் மாற்ற போகிறார், மகிமையாய் மாற்ற போகிறார். அதனால இங்கே அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்முடைய வாக்குத்தத்தத்தின் படியாய் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தின் படியாய் நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தருடைய நன்மைகளை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.